கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வார்ட்ஸ் ஐயர் அவர்கள் நம்முடைய தென் தமிழகத்துக்கு வந்த ஒரு மாபெரும் மிஷினரி. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாங்க. நிறைய உயர் ஜாதி மக்கள் கூட ஒரு நாள் வந்து கேட்காங்க. அவளை பார்த்து ஸ்வார்ட்ஸ் ஐயர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா, நாங்கள்லாம் இந்த இந்திய தேசத்தில் வைரக்கற்கள், இந்த தாழ்ந்த ஜாதி மக்கள் எல்லாரும் கூழாங்கற்கள் என்று சொன்னாங்க. நாங்கள் எல்லாரும் வைரக்கற்கள், தாழ்ந்த ஜாதி மக்கள் எல்லாரும் என்ன மக்கள்? கூழாங்கற்கள். அவருக்கு கோபம் வந்துச்சு. அவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக வாழுங்கள், வைரக்கல்லாகவும் கூழாங்கல்லாகவுமே இன்னும் உட்கார்ந்துருக்காருங்க, நீ கிறிஸ்தவளாக வாழுங்க. திருச்சபையிலையும் இன்னைக்கு மிகப்பெரிய ஈவில் என்ன அப்படின்னா ஜாதியம். ஜாதி என்ற உணர்விலே இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் வளர்ந்து பெறுவதனாலே அநேக ஆண்டவரை அறியாத மக்கள் கூட ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் மிகப்பெரிய தடைக்கற்களாக மாறிவிட்டார்கள். இயேசுவானவர் இந்த தடைக்கற்கள் எல்லாவற்றையும் தாண்டித்தான் இயேசு ஊழியம் செய்கிறார். சமாரியாவுக்குள் தேசத்து வழியாக போகிறார். வேதம் சொல்றது, யோவான் 4:4 பார்த்தீங்கன்னா, சமாரிய மக்களோடு கூட இஸ்ரவேல் யூத மக்கள் சம்பந்தம் கலக்க மாட்டார்கள். குறிப்பாக அவங்க ஊர் இருந்துன்னா அந்த ஊருக்குள்ளே கூட போக மாட்டாங்க. ஊரை சுற்றி போவாங்க, நடந்து போவாங்க. அவ்வளவுக்கு உள்ளத்திலே ஒரு வெறித்தனம் இருந்தது. சமாரியர்களை தீண்டத்தகாத மக்களாக யூதர்கள் எண்ணினார்கள். குறிப்பாக சீகேம் என்று சொல்கிற அந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணற்றில் தான் தண்ணீருக்கு வருவார்கள். அந்த சீகேம் தேசத்திலே, சீகேம் போது சமாரியுடைய தலைநகராக இருந்தது. யூதர்கள் சொன்னார்கள், அது பேர் சீகேம் கிடையாது, சீகார். சீகார் என்றால் குடிகாரர்கள், குடிகார் என்ற அர்த்தம். அத்தனை அளவுக்காக அவளை வெறுத்தார்கள். ஆனால் இயேசுவோ அந்த சமாரிய பெண்ணுடைய பேசுகிறார், ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார். இந்த சமாரிய மக்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக அறிந்து கொள்வதற்கு அது சரியான வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். இந்த கிறிஸ்துவ நாம அநேக மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுவதற்கு மிகவும் பெரிய தடைக்கற்கள். 99 ஆடுகள், இன்றைக்கு ஒரு ஆடு கூட திருச்சபைக்குள்ள வரக்கூடாது, கவனமாக இருக்கு. ஏசு ஒரு ஆடு தேடி போனார்லாம். நான் யோசித்து பார்ப்பேன், 100 ஆடு ஏன் ஒரு ஆடு தேடி போச்சு, தொலைஞ்சு போச்சுன்னா, இன்றைக்கி இருக்கிற 99 ஆடும் தலையில் பெரிய பெரிய என்ன வச்சுருக்குது, கொம்பை வச்சுக்கிட்டு ஒன்று முட்டிட்டு கிடக்குது. இந்த முட்டுப்படாமல் இருக்கிறதுக்காக தான் முட்டு வாங்கின நிறைய ஆடுகள் எல்லாம் திருச்சபை விட்டு வெளியே ஓடுது. காரணம், உங்கள்கிட்ட இருக்கிற கொம்பை கொஞ்சம் நினைச்சிங்க, ஒன்று முறிச்சு போடுங்க, இல்லை மழுக்கி போடுங்க. இந்த கொம்புள்ள ஆடுகளாக அத்தனையும் இருக்கிறது. ஒரு ஆடு கூட திருச்சபைக்குள்ளே வருவதற்கு விருப்பப்படவில்லை.